எம்எல்ஏ ஆனவன் திமுக ஏன் சேருவான்? துட்டு சம்பாதிக்கணுங்கிறவன் தான் திமுக போய் சேருவான். இவர் ஆரம்பத்துல இருந்து திமுக தானா? அது தெரியாதுங்க. திடீர்னு வந்து இப்ப எப்படி கதிரவனுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க? ஆரம்பத்துல இருந்து திமுகவா? கிட்னி திருடுறவன் புரிஞ்சுங்களா, கோயில் காசை கொள்ளையடிச்சவன், இவனுக்கு நான் தான் சீட்டு திமுக புரிஞ்சுங்களா. டொனேஷன் கொடுத்தீங்கன்னா திமுக சீட்டு கிடைக்க போகுது புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி கொள்ளையடிச்சு வந்ததுதான் இந்த இனிகோ எருதிராஜ். எம்எல்ஏ ஆனது காரணம் என்ன? தன் மேல இருக்க எஃப்ஐஆர் மேல வரக்கூடாதுன்னு புரிஞ்சுங்களா. தன் 3வது அக்யூஸ்டா இருந்து 13வது அக்யூஸ்ட் ஆக்கிடணும். சார்ஜ் ஷீட்ல தன் பேரை வரக்கூடாது. நம்ம இப்பே வந்து எம்எல்ஏ அமைச்சர்னு ஆயிட்டோம்னா ஓகேங்களா, இங்க அப்படியே நம்ம பேரெல்லாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப கொள்ளையடிச்ச காசை சேஃப்டி பண்றதுக்கு தான் இந்த ஆள் எம்எல்ஏவே ஆனது. எதுக்கு அங்கேருந்து இங்க வந்து எம்எல்ஏ ஆகணும்? ஓகேங்களா. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா கொள்ளையடிச்ச காசு சேஃப்டி பண்றதுக்கு தான் இந்த ஆள் எம்எல்ஏ ஆனது. அதாவது திருச்சி தொகுதிக்கு இந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் எடைகாட்டிபுத்தூர்ல பிறந்த நீலாங்கரையில வீடு இருக்குது உனக்கு திருச்சியில பிசினஸ் வச்சிருக்கியா? உனக்கு திருச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ அங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா அங்க வந்து நின்ன பேர்பட்ட கேண்டிடேட்டை பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து உங்க சேனல் வழியா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட். அதாவது டாக்குமெண்ட் வந்து பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டயசிஸ் போட்ட ஆர்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஹைகோர்ட் போட்ட ஆர்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் புரிஞ்சுங்களா. இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் அனுப்பிச்சிருக்கேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து விற்பனை ஓகேங்களா. இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ இந்த இனிகோ எருதிராஜ் வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு. இது உண்மையா பொய்யான உங்கள்ட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் போடுங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுவாங்க. அவங்க சூப்பரா எடுப்பாங்க. எங்கெங்க என்னென்ன டாக்குமெண்ட்டோ எடுத்து உள்ளுக்குள்ள போடுவாங்க. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார். இது வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில ஓகேங்களா விஜய் நிக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த கேண்டிடேட் நின்னாலும் இதை வந்து டிக் பண்ணிருக்க முடியாது சார். கரெக்டுங்களா? உண்மையா? ஓகேங்களா. இப்ப நீ விஜய் நிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி சார். எனக்கு தெரியும் சார். 2000 நீ எப்படி சம்பாரிச்சன்னு சொல்லு. இன்னைக்கு வந்துட்டாரு சார். இன்னைக்கு விஜய் வந்துட்டாப்ல. இன்னைக்கு விஜய் வரதுனாலதான் நான் சொல்றேன் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எங்க தொகுதிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன் தொகுதிக்கு இப்ப நெக்ஸ்ட் வரேன். எங்க தொகுதிக்கும் நல்ல மேம்பாடு ஒன்று கிடைக்கும். செலிபிரிட்டி தொகுதி ஆயிரும், சிஎம் தொகுதி ஆயிரும்,